நம்ம இப்போது ரைஸ் செய்ய போகிறோம். இந்த டிஆர்எஸ் வம்சமை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு அடுப்பு பற்றிக்கலாம். உங்கள் வீட்டில் தேவையான அளவுக்கு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு 1 ஸ்பூன். உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை 2 கொத்து. தீய விடாமல் பார்த்துக்கணும். முட்டை 2 முட்டை, எல்லாம் உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா நம்ம முட்டையை நல்லா எண்ணெயோடு சேர்த்து கலரிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நல்லா உப்பு போட்டதுக்கப்புறம் கலரிட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம் 2 வெங்காயம் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பீன்ஸ் போட்டுக்கலாம். நாங்கள் பீன்ஸு ஒரு 1/4 கிலோ அந்த மாதிரி தான் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போது இதில் குடமிளகா, கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் முட்டைக்கோஸ் இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். போட்டு அதை நல்ல ஒரு வணக்கி விட்டுடலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக வேகும். நல்லா தீய விடாமல் நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். நம்ம இப்போது மெயினுக்கு வந்துட்டோம். சில்லியை நம்ம இப்போது போடலாம். சிக்கன் சில்லி நல்லா பொடியாக பிச்சு வச்சுருக்கிறது அதை ஒரு கலக்கிடலாம். இப்போது நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். ஒயிட் ரைஸ். இப்போது மட்டன் மசாலா தேவையான அளவு, கறி மசால் தூள் தேவையான அளவு, கரம் மசால் தேவையான அளவு, சிக்கன் மசாலா 2 ஸ்பூன், சோயா சாஸ் 2 ஸ்பூன். டீஸ்பூன் அளவு ஊற்றணும். சில்லி சாஸ் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அப்போ மசாலாலாம் ரைஸில் ஒட்டுற மாதிரி. க்ரீன் சில்லி சாஸ் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். காரம் பிடிச்சிருந்தா உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் ஊற்றிக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். லாஸ்ட்டில் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இதோட உங்கள் சிக்கன் ரைஸ் முடிஞ்சுச்சு.
நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. மறுபடியும் இந்த வீடியோ போடுறோம், நீங்கள் மறக்காமல் பார்த்துட்டே இருங்க. நீங்கள் கமெண்ட்டில் என்னென்ன டிஷ் வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதே டிஷ் நாங்கள் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறோம். மறுபடியும் இன்னொரு டைம் சொல்கிறோம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.